வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவல் அதிகாரிகளுக்கு காந்தியடிகள் காவலர் விருது. குடியரசு தினத்தன்று விருதுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்குவார் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவில் இயல்பை விட அதிகமாக இருக்கும் எனவும் கணிப்பு. மற்றும் ஆந்திர பிரதேசம் இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை விட 18 விழுக்காடு அதிகம். சென்னையை பொறுத்தவரை 43 விழுக்காடு அதிக மழை பெய்துள்ளதாகவும் பாலச்சந்திரன் பேட்டி. பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 39 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 33 சென்டிமீட்டர். இது 18% இயல்பை விட அதிகம். பொதுவாக இது இயல்பு என்று கருதப்படும். 19% பிளஸ் மைனஸ் இருந்து எடுக்கிறது வந்து இயல்புன்னு தான் சொல்லுவோம். கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும். சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 12% கூடுதலாக இருக்கக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நடிகர் ரஜினிகாந்திற்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. 2 நாட்களில் வீடு திரும்புவார் என சென்னை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விளைகிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் பூரண உடல்நலத்துடன் வீடு திரும்ப வேண்டுமென இறைவனை வேண்டுகிறேன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் எக்ஸ் தளத்தில் பதிவு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளையொட்டி அவரது மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சிவாஜி கணேசனின் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 8ஆம் தேதி கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். துணை முதலமைச்சர் மற்றும் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்ற நிலையில் அமைச்சரவை கூட்டத்திற்கு ஏற்பாடு. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் முதற்கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வழங்கப்படும். 13 துறைகளில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி பெருமிதம். 13 துறைகள்ல தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லல, ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இழந்த 10% வாக்குகளை மீட்க வேண்டுமென அதிமுக ஐடி விங் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். இளைஞர்கள் கையில் உள்ள 40% வாக்குகளை பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல்.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் பெயரில் புதிய பெவிலியன் திறப்பு. டென்னிஸ் விளையாட்டை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. The ATP Challenger and WTA matches will soon host the state level Chief Minister's Trophy Games 2024. டென்னிஸ் விளையாட்டினை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகின்றது. வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக அக்டோபர் 7ஆம் தேதி முதல் 40 நாட்களுக்கு பழனி முருகன் கோயிலில் ரோப் கார் சேவை ரத்து. பக்தர்கள் படிப்பாதை, யானை பாதை மற்றும் மின் இழுவை ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல். அமலாக்கத்துறையை கண்டிக்காத ராமதாசுக்கு திமுகவை விமர்சிக்க தகுதி உண்டா என RS பாரதி கேள்வி. அமலாக்கத்துறையின் அடாவடியை திமுக தீரத்தோடு எதிர்த்து வருவதாகவும் அறிக்கை. கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் ஜாமீன் மனுக்கள் 2வது முறையாக தள்ளுபடி. CBCID போலீசார் ஜாமீன் வழங்கக்கூடாது என முறையிட்டதை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. காவல்துறை விசாரணை மீது பெற்றோர் நம்பிக்கை இழந்துவிட்டதாக கூறி வழக்கை CBIக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் RSS அணிவகுப்புக்கு அனுமதி மறுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிபந்தனைகளின் அடிப்படையில் RSS அணிவகுப்புக்கு அனுமதி வழங்கியும் ஆணை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 3 பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் ஒன்றியத்தில் பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு என புகார். 146 வீடுகள் கட்டாமலேயே பயனாளிகள் பெயரில் அதிகாரிகள் மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. சிவகங்கை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 4 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்து விசாரணை. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் 1311 விளம்பர பலகைகள் மற்றும் 317 விளம்பர பதாகைகள் அகற்றம். வடகிழக்கு பருவமழையொட்டி மாநகராட்சி நிர்வாகம் அதிரடி. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலையின் 11வது பட்டமளிப்பு விழா. தமிழக ஆளுநர் RN ரவி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்பு. அஸ்வதி, சுஜிதா கே, சுரேஷ்குமார் ஆர், சுமித்ரா எம், விஜயலட்சுமி எஸ். மேட்டுப்பாளையம் அருகே வளைவில் திரும்பும் போது பைக் மீது மோதி தலைக்குப்புற மினி லாரி கவிழ்ந்து விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சி.
முன்னால் வர முயன்ற நபரை சரமாரியாக தாக்கிய நடிகர் சிவாஜியின் மகன் ராம்குமார். அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பிய போது வழி விடாதவர்களை கோபத்தில் கீழே தள்ளிவிட்டதால் பரபரப்பு. பாம்பன் புதிய தூக்கு பாலத்தின் 600 டன் இரும்பு பட்டைகள் 6 மீட்டர் உயரத்திற்கு தூக்கி நடத்தப்பட்ட சோதனை வெற்றி. பட்டாசுகள் வெடித்து கொண்டாடிய பணியாளர்கள். வயநாடு நிலச்சரிவு புனரமைப்புக்காக கேரள அரசுக்கு 145 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்தது மத்திய அரசு. திருப்பதி லட்டு தொடர்பான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை நிறுத்தி வைத்துள்ளதாக ஆந்திர மாநில டிஜிபி அறிவிப்பு. உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தி வருவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். ஜம்மு காஷ்மீரில் 40 சட்டப்பேரவை தொகுதிகளில் நடைபெற்ற இறுதிக்கட்ட தேர்தல் நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 65.48 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவு உசைன் போல்ட்டை விட வேகமாக வளரும். ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் ராகுல் காந்தி வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக சம்மன். சாவர்கர் குறித்து அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நாசிக் நீதிமன்றம் உத்தரவு. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் எரிவாயு சிலிண்டரின் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பு. இந்தோனேஷியாவின் பண்டா கடற்பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானதால் கரையோர வீடுகள் தரைமட்டமாகி மக்கள் பாதிப்பு. வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி வரலாற்று சாதனை.